கடவுளால் ஆகின்ற எல்லா காரியங்களையும் மனிதனால் ஒன்றும் செய்துவிட முடியாது. கடவுளை அல்லாமல் மனிதன் செய்கின்ற ஒவ்வொரு காரியங்களில்தான் மனிதன் தவறிவிடுகிறான், தோர்த்து விடுகிறான். கிறிஸ்து மிகவும் பிரியமானவர்களே, பாஸ்கா காலத்தினுடைய 2வது ஞாயிற்றுக்கிழமையில் வருகின்ற வெள்ளிக்கிழமை நாம் என்று இருக்கின்றோம். இன்றைய வாசக சிந்தனையாக நமக்கு கொடுக்கப்பட்டிருப்பது திருத்தூதர்கள் பணிகள் நூலிலிருந்தும் யோவான் நற்செய்தியிலிருந்தும் நமக்கு செய்தியில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதிலே இன்றைய வாசகங்கள் மூலம் இறைவன் நமக்கு கொடுக்கின்ற செய்தி, கடவுளுடைய வல்லமையால் நாம் செய்கின்ற செயல்கள் அது மக்களிடத்தில் தானாகவே சென்று சேரும். அதற்காக விளம்பரங்கள் தேவையில்லை, அதற்காக நோட்டீஸுகள் ஒட்ட தேவையில்லை, அதற்காக வீதியோரம் நின்று கத்த தேவையில்லை. கடவுளால் ஆகின்ற காரியம் கடவுளை பற்றி தெரிந்து கொண்டு அதுவாகவே நடக்கும். இதேதான் கமாலியல் என்கின்ற ஒரு திருச்சட்டறிஞர் இன்று முதல் வாசகத்தின் வழியாக சொல்லுகிறார். யூத குருக்களிடமும் பரிசேயர்கள் சதுசேயர்களிடமும், திருத்தூதர்களை நீங்கள் துன்புறுத்த வேண்டாம். அப்படி நீங்கள் துன்புறுத்தீர்கள் என்றால் கடவுளுக்கு எதிராக நீங்கள் போர் புரிபவர்களாக மாறிவிடுவீர்கள். யூதா என்ற ஒருவன் இருந்தான். 400 பேரை சேர்த்து கொண்டு நான் தான் கடவுள் என்றான். காலப்போக்கிலே அவன் அழிந்து போனான். அவனை பின்பற்றியவர்கள் சிதறி போனார்கள். யூதா என்று ஒருவன் இருந்தான். அப்படித்தான் சொல்லிக் கொண்டான், சிதறிவிட்டான். மனிதனாக செய்கின்ற காரியங்கள், கடவுளை அன்றி மனிதனால் செய்கின்ற காரியங்கள் சிதறி போய்விடும். ஆனால் கடவுளுடைய பெயரை கொண்டு அவர்கள் செய்கின்ற பொழுது கடவுளுக்கு எதிரால் நம்மால் எதையும் செய்ய முடியாது. ஆனால் அவர்களை விட்டு விடுங்கள் என்று சொல்லுகிறார். இந்த கமலியல் யார் என்றால், திருத்தூதர் பவுல் அடிக்கடி பெருமையாக சொல்லிக் கொள்வது, நான் கமாலியனுடைய மாணவன் என்று சொல்லுவார். அந்த கமாலியல் தான் இன்று நாம் பேசுகின்ற கமாலியல். பிரியமானவர்களே, இறைவனுடைய வார்த்தையை நாம் அறிவிக்க செல்லுகின்ற பொழுது இறைவன் நம்மோடு வருவார். அதை யாராலும் தடுக்க முடியாது. நம்மை பற்றி பெருமை பேசுகின்ற பொழுது அது அழிந்துவிடும். அது வீண் பெருமை. ஒருவன் தான் செய்கின்றவற்றை அனைத்தையும் எடுத்து போட்டோ எடுத்து போட்டுக்கொண்டும் இதை நான் செய்கிறேன், இதனை நான் செய்கிறேன் என்று சொல்லுகின்ற போது அது அழிந்துவிடும். கடவுளுடைய நாமத்திற்காகவே செய்கின்ற பொழுது அது இறைவனுடைய வல்லமையாக உயிர்த்தெழும். பிரியமானவர்களே, நாமும் இறைவனுக்கு உரியவர்களாக வாழ்வோம். இதைதான் இன்றைய நற்செய்தி வாசகத்திலே பார்க்கிறோம். 5 அப்பம் 2 மீனை 5000 பேருக்கு இயேசு பல்கி பெருகி கொடுக்கின்ற நிகழ்வை பார்க்கின்றோம். இதில் அதிசயம் என்னவென்றால், 5 அப்பம் 2 மீனை 5000 ஆண்களுக்கு கொடுத்தார். மீதம் இருப்பதை 12 கூடைகள் நிறைய எடுத்தார். இறைவனை நாம் நம்பி சென்று விட்டோம் என்றால் நாம் போதும் போதும் என்ற அளவிற்கு கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். ஆனால் பெற்றுக்கொண்ட பின் இறைவன் நம்மை வாரும் வாரும் என்று சொல்லுகிறார். நாம் தான் மீண்டுமாக போக மாட்டேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். பெற்றுக்கொண்டவற்றிற்கு நன்றியாக நாம் வாழ கடமைப்பட்டிருக்கிறோம். 5 அப்பம் 2 மீனை 5000 பேருக்கு கொடுக்க தெரிந்த இறைவன் நம்மை அவர் பால் இழுத்து கொள்ள ஒரு நிமிடம் பொழுதாது. நாமவே வர வேண்டும், நாமவே அறிவு தெளிந்து அவரை பின்பற்ற வேண்டும் என்று ஆசை கொள்கிறார். நாம் வேற்று தெய்வங்களுக்கு